வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் பல்ப் பற்றி பார்க்க போகிறோம். பேனாசோனிக்கில் ஸ்மார்ட் பல்பு எப்படி வேலை செய்யுதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த நார்மல் பல்புக்கும் இந்த ஸ்மார்ட் பல்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பல்பில் ஒன்லி ஒயிட் கலர் மட்டும் எரியும். பட் இந்த ஸ்மார்ட் பல்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு வைஃபை இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு 16 மில்லியன் கலர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒளிர வைக்கலாம். இதில் வாங்க இந்த பல்பை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் பல்பு யூஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த கம்பெனியில் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. கூகுள் ப்ளேயில் போய்ட்டு பேனாசோனிக் ஸ்மார்ட் வைஃபைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆப் வரும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் யூஸராக இருந்தால் சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு ப்ளஸ் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அது வெரிஃபிகேஷன் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகினில் உங்கள் மெயில் ஐடியும் ப்ளஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் அதில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இந்த ஆப்குள்ளே போனோடனே ஆட் மேனுவல்னு இருக்கும். இதில் லைட் சோர்ஸு, வாட்டர் ஹீட்டரு, ஃபேனு, சாக்கெட்டு, ஸ்விட்சஸ்னு அப்படின்னு இருக்கும். அதில் லைட் சோர்ஸ் வைஃபை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும். இந்த இன்டர்நெட்டோட லாகினும் பாஸ்வேர்டும் இதில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு பல்பை நீங்கள் 2 வாட்டி ஆன் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இந்தமாரி பிளிங்க் ஆகும். இந்த பிளிங்க் ஆகும்போது இந்த ஆப் கூட இது கனெக்ட் ஆகும். வைஃபை ப்ளஸ் இந்த மொபைல் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த லைட் நின்றுடும். இந்த பிளிங்க் ஆகிற லைட் நின்றுடும். அதோட என்ன மாடல்னு சொல்லிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுச்சு. பேனாசோனிக் ஸ்மார்ட் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்துடும். இந்த கண்ட்ரோல் எதுக்குன்னா நம்ம பிரைட்டு கான்ட்ராஸ்ட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் டிம் பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம், அது மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும். அந்த மெனு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரீன் வரும். இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரீன் பண்ணும்போது நீங்கள் எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது ஒரு 16 மில்லியன் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஹாலில் ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு லைட்டில் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நீங்கள் எந்த லைட்டு நீங்கள் கலர் வைக்கிறீங்களோ, பிரைட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் மொபைல்லே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் ரூமே ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம மேனுவலாக இந்த கலர் அட்ஜஸ்ட் பண்ணோம். அவங்களே ப்ரீசெட் சீன் சொல்லிவிட்டு அவங்களே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. சில மோட்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலரு, வேறு மூட் தகுந்த மாரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நீங்கள் கலர்ஸு, நீங்கள் சன்லைட்டு நைட்டில் இல்லை லைட்டு ஷேட் ஆகி உங்களுக்கு கலர் மாறி மாறி எரியணுமா, இல்லை ஸ்பீடாக எரியணுமா, அந்தமாரி ப்ரீசெட்ஸ் அதிலே சேவ் ஆகிருக்கு. நீங்கள் எந்த மோடு வேணுமோ அந்த மோடை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே டைமர் செட்டிங்ஸு, ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எந்த டைமுக்கு ஆன் ஆகணும், எந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும், அந்தமாரி ஷெடியூல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா நீங்கள் அலெக்ஸா இல்லை கூகுள் ஹோமு இல்லைன்னா கூகுள் அசிஸ்டன்ட் மூலிமா இந்த பல்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் மூலிமா இது ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் இந்த கலரில் எரியணும், ஆன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே வாய்ஸ் மூலிமா இதில் நீங்கள் ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஆட்டோமேஷன் டிவைஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா லைட்டுமே அந்த ஆட்டோமேஷனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டு உங்களுக்கு ஏசி ஆஃப் பண்ணணும், லாக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னா அந்த ஆட்டோமேஷன் இருக்குது. அந்த ஆட்டோமேஷனில் லைட் ஆப்ஷன்ஸ் இந்தமாரி ஸ்மார்ட் லைட்டை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் வாய்ஸ் மூலிமா இன்டர்நெட் மூலிமா அதை ஆஃப் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸில் எரியணும், டிம் பண்ணணும், இல்லை பிரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அந்த ஹோம் ஆட்டோமேஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் பல்பை பற்றி பார்த்தோம். எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது மூலையில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வித்தியாசமான வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.